ஓகே, இன்றைக்கி நம்மளோட 34th கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸ் 34. இதில் ஆல்ரெடி நம்ம கண்டினியூ பார்த்துட்டோம். அதோட பாக்கி இருக்க கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சாவுக்கு பிறகு மெல்லினம் வந்தாலும் இம்பாவுக்கு பிறகு இங்கு தவிர இதர மெல்லின எழுத்துக்கள் வந்தாலும் வாகாக எழுதுவதை கருதி சுழி நடுவில் போடாது முழுவதுமாக எழுதப்படும். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி வல்லினம் மெல்லினம் வந்துச்சுன்னா நடுவில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுழி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் போன கிளாஸில். ஆனால் இப்போது சில இடத்துல நமக்கு வாட்டம் வரல சுழி போடுற மாதிரினா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக்காக எழுதிக்கிறோம். எதுக்காகனா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக. சா இன் ஜாரம், சா இன் ஜாரம், சாஞ்சாரம். செண்பகம், ச 3 சுழி இன்னு, பகம், செண்பகம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி சா சர்க்கிள் இருக்குது. இங்கே பார்க்க பதிலாக இன்னொரு 3 சுழிக்காக ஒரு சுழி, பெரிய சுழி போட முடியாது. அந்த போட முடியாத காரணத்துக்காக தான் நம்ம இங்கே ஃபுல் ஸ்டோக்காக யூஸ் பண்ணுறோம். ச இன் பகம், சா இன் பக இம், சண்பகம். முந்தி, மூ இந்தி, மூ இந்தி. இப்போ இப்படி இருக்குது, அங்கேருந்து இப்படி போட்டுட்டு நம்மளால் தா போட முடியாது. அதனால் இந்த இடத்துல சுழியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டோக்காக யூஸ் பண்ணுறோம். இதேமாதிரி நம்ம கன்வீனியன்ஸுக்கு போட முடியலன்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். இஞ்சரி, இஞ்சரி, மஞ்சரி. மாண்பு, இன்பு, இன்பு, மாண்பு. சம்பந்தி, ச இம்ப இந்தி. ஓகேங்களா, சா சர்க்கிள் போட்டு இம்பா யூஸ் பண்ணியிருக்கோம், இந்தி யூஸ் பண்ணிருக்கோம். சம்மந்தி. முடிவில் பெரிய சுழி, வார்த்தை முடிவில் ஆனது என்று வந்தால் சிறிய சுழி போலவே பெரிய சுழி போடணும். ஓகே, சா சர்க்கிளுக்கு ஒரு சிறிய சுழி போடணும்னா அதே மாதிரி பெருசாக போட்டோம்னா அது எந்த முடிவில்னா 3rd பிளேஸில் போட்டோம்னா அது இதுக்கப்புறம் ஆனது அப்படின்னு குறிக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள், வீடானது, வீடானது, ஆனது. கேட்பதானது, கேட்ப தானது, கேட்ப தானது. சொத்தானது, சோ இத்தானது, சோ இத்தானது, சொத்தானது. செய்வதானது, செய்வதானது, இவதானது, செய்வதானது. ஆனதுக்கு பிறகு இம் வந்தால் சுழி. ஓகேங்களா, நியாயம், ஆனதுக்கு பெரிய சுழி, இம் வந்தால் சிறிய சுழி. ஓகேங்களா, இங்கே சிறிய ஆட் பண்ணிக்கோங்க. இம் வந்தால் சிறிய சுழி, ஆனது வந்தால் பெரிய சுழி. நியாயமானதும், அத்தியாவசியமானதும், அத்தியாவசியம் ஆனதும் ப்ளஸ் இம், அத்தியாவசியமானதும். நியாயமானதென்று, நியாயம் கிராம்லாக்ஸு, நியாயமானது என்று. ஓகேங்களா, இதையும் த்ரூ த லைனில் போட்டிருக்கோங்க. நியாயமானது ஒரிஜினல் பிளேஸ், த்ரூ த லைன். நியாயமானதும், நியாயம் ஆனது ப்ளஸ் இம், நியாயமானது, நியாயமானதென்று. ஆனதுக்கு பிறகு என்று வந்தால் சிறிய கோடு வெளியே இழுக்கப்படும். ஓகே, சிறிய கோடு ஒன்று போடுறோம்ல வெளிவாட்டமாக, அதுதான் சொல்கிறாங்க. அத்தியாவசியமானதென்று, அத்தியாவசியமானது ப்ளஸ் என்று ஒரு சிறிய கோடு வெளியில் இழுத்தோன்னா அது பேர் என்று. ஆனது என்பதோடு ஈருயிர் குறியை குறிக்க ஆய் சேர்ந்தால் கடைசியில் பெரிய சுழிக்குள்ளேயே ஈருயிர் குறி போடப்படும். ஓகேங்களா, இந்த மாதிரி வார்த்தையாக இருந்தால் உங்களுக்கு புரியலன்னா டக்குன்னு கீழே இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற வார்த்தைங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. நியாயம் ஆனது, இது வரைக்கும் போல் ஆனது ப்ளஸ் ஐ வந்திருக்கா, அந்த ஐயை இந்த சர்க்கிள்குள்ளே போட சொல்கிறாங்க, அவ்வளோதான். நியாயம் ஆனதை, நியாயம் ஆனதாய், ஆயிடுப்தான். ஓகேங்களா, இந்த ஆயிடுப்தான் தான் சர்க்கிள்குள்ளே போட்டிருக்கோம். நியாயம் ஆனதாய். ஓகேங்களா, நியாயமானதை, நியாயமானதாய்க்கு ஆயிடுப்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐடுப்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நியாயம்ன்றது கிராம்லாக்கு, நியாயம் ப்ளஸ் ஆனது ப்ளஸ் ஐ 3 சேர்த்து தான் நியாயமானதை. ஓகேங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.